3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கவனிங்க, மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறாங்க. அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதா கூலியை பெறுவான். கூலியை. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுது வசனம்? ஒருவன் நடுத்தக்க, வேறு ஒருவன் நீர் பாய்ச்சத்தக்க. 2 பேரும் ஒன்றாய் இருந்தாலும் அவனவன் தனித்தனியான வேலைக்கேற்ற கூலியை பெறுவான். அப்ப இங்க 2 பேருமே வேலை செய்திருக்காங்க. அல்லேலூயா. இங்க 2 பேருமே, ஒருவன் தண்ணீர் பாசும் போது ஒருத்தவன் நடுவு நட்டான். அவ 2 பேருமே வேலை செய்திருக்காங்க. ஆனா 2 பேருடைய வேலையில அவனவன் வேலைக்கேற்ற கூலி. எப்படி? அவனவனுடைய வேலைக்கு தக்கதான சம்பளம். அப்ப சம்பளம் பெற வேண்டுமானா என்ன செய்ய வேண்டும்? வேலை நிச்சயம் செய்ய வேண்டும். வேலை செய்யாதவனுக்கு என்ன கிடைக்காது? சம்பளம். அப்ப அந்த வேலை செய்யாதவன் என்ன சாக்கு போக்க சொல்லுவான்? அவன் நிமித்தம் என்ன நடக்கும் அப்படி என்பதை குறித்துதான் இன்னும் சொல்ல போனா சோம்பேறிய குறித்து. இன்னைக்கு என்னது? உலகம் எப்படி போயிடுச்சு? உலகத்தை பத்தி பேசுறதை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, முக்காவாசி பேர் சோம்பேறியா மாறிட்டாங்க. எந்த விஷயத்துலன்னு கேட்டீங்கன்னா, தேவனை தேடும் விஷயத்திலையும் தேவனுக்காக ஊழியம் செய்யும் விஷயத்திலையும் இன்னைக்கு என்னவாயிட்டாங்கன்னா சோம்பேறித்தனம் ஆயிட்டாங்க. என்ன மாறிட்டாங்க? சோம்பேறியா மாறிட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சில காரியங்களை நமக்கு கத்து கொடுத்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை படிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. என்னது? யாருக்கு? சோம்பேறி குறித்து என்ன சொல்லப்படுது? சோம்பேறி என்ன செய்யறானா? குளிர்றது என்று. என்னது? குளிர்றது என்று. நமக்கு இப்ப குளிரே கிடையாது. நமக்கு வெயில் குளிர் பத்தலன்னு எல்லாம் என்ன பண்றோம்? ஏசி வாங்கிட்டோம். நிறைய பேரு ஏசி போடுறோம். ஏன்? வெயில் தாங்க முடியல, குளிர் பத்தலன்னு என்ன வாங்கி இருக்கிறோம்? ஏசி வாங்கி இருக்கிறோம். ஆனா நமக்கு என்ன வரலன்னு கேட்டீங்கன்னா, இங்க வசனம் சொல்லுது, குளிருது என்று சொல்லி உழ மாட்டேன் என்று. காலையில எழுந்து உழைக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப குளிருதுப்பா, என்னால வேலைக்கு வர முடியாது, பனி நிறைய பெய்யுது, என்னால வேலை செய்ய முடியாது என்று எண்ணுகிற சோம்பேறிக்கு என்ன கிடைக்காதான்? அறுவடை செய்யும் பொழுது போய் பிச்சை கேட்டா பிச்சை கூட கிடைக்காதான். என்ன கேட்டா? பிச்சை கூட கிடைக்காது. இதை நான் இந்த கோணத்துல பார்க்கும்போதோட ஆவிக்குரிய கோணங்கள்ல பார்க்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு காரியம் செய்வாரு. நாம் இருக்கும் காலத்தை விட்டுட்டு, நாம் இருக்கிற நாட்களை விட்டுட்டு, கடைசி நேரத்துல போயிட்டு கர்த்தருக்கு முன்பா போயிட்டு, ஆண்டவரே உன் பிச்சைக்காரனா நினைச்சு எனக்கு பிச்சை போடன்னு கேட்டா கூட என்ன பண்ண மாட்டாராம்? என்ன செய்ய மாட்டாரு? போடவே மாட்டார். அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தினால் நீங்க பிசாசு ஒட்டி இருந்தாலும் சரி, என் நாமத்தினால் நீங்க வியாதி சுகமாக்கி இருந்தாலும் சரி, என் நாமத்தில் நீங்க அற்புதம் செய்திருந்தாலும் சரி, ஆனாலும் நீங்கள் யார் என்று எப்ப சொல்லுவாரு? இருக்கும் காலத்தெல்லாம் விட்டுட்டு. ஒரு சிலருக்கு
சுவிசேஷம் சொல்லும் போது எப்ப குடிக்காதப்பான்னு சொல்லுவோம். அந்த சொல்லும் வார்த்தை அவங்க கேட்கவும் மாட்டாங்க. என்னவோ அவங்க இதுக்கு முன்னாடி குடிச்சு யாருக்குமே பாதிக்கப்படாதத நாங்க போய் சொல்ற மாதிரியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் போப்போம் அப்படின்னு பயங்கர தனாட்டுல பேசுவாங்க. ஆனா அவங்க குடிச்சு குடிச்சு உடல்நிலை பாதிக்கப்படும் போது அதுக்கு முன்பு சொல்லுவோம், உன் மனைவியை பாருப்பா, உன் பிள்ளைய பாருப்பா, கஷ்டப்படுத்துப்பா, எல்லாம் எங்களுக்கு தெரியும்னுவாங்க. இப்ப உடல்நிலை முடியலன்னு சொல்லி மருத்துவமனையில சேர்த்திருக்கும் பொழுது நாங்க போய் ஜெபிக்கணும்னு கேட்கும் போது அவங்க கையை பிடிச்சுன்னு ஒரு காரியத்தை கடைசியா அழுவாங்க. ஏசப்பா சுகம் தரும்படி கேளுப்பா. நம்ம டாடி பிள்ளையெல்லாம் நிறைய விட்டுருவோம் பழக்குது. என்னது நம்ம டாடி பிள்ளையெல்லாம் அனாதியா விட்டுடுவோம் பழக்குது, செத்துருவும் பழக்குதுப்பா, நான் சாகக்கூடாதுப்பா. அப்ப சொல்லும் காலத்திலே ஏற்றிக்கொள்ளுகிறவர் தான் மனிதர். இந்த சோம்பேறி அப்படிதான். உழைக்கணும்பான்னு கூப்பிடும் பொழுது உழைக்க மனதில்லாதபடி குளிருதுன்னு சொல்லி போத்தி கொண்டு படுத்துக் கொள்ளுகிறான். ஆனா அறுவடை நாட்கள் வரும் பொழுது இவன் போய் பிச்சை கட்ட கூட என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் கேட்டினா சோம்பேறிக்கு பிச்சை போட்டா பாவம். யாருக்கு பிச்சை போட்டா? சோம்பேறிக்கு பிச்சை போட்டா பாவம். உண்மையதான் சொல்றேன். இந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு பிச்சை கேட்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு பிச்சையை கொடுக்க கூடாது. பிச்சை கொடுத்தா பாவம். யாருக்கு? ஏன் கேட்டினா இதுவும் கெட்டு போறது இல்லாம இதுக்கு பிறக்கிற பிள்ளையும் கெடும். ஒரு வேலை வெட்டிக்கு என்ன பண்ணாது, போகவே சொல்லாது. ரோட்ல நான் உட்கார்ந்து வேலை செஞ்சு இருக்கும் போது என் கூட பாத்தீங்கன்னா ஏழுமலன் வேலை செஞ்சாரு, இந்த முருகேசன் அவங்க மச்சான் வேலை செஞ்சிருந்தாரு, இன்னொருத்தர் வேலை செஞ்சாரு. உண்மையிலேயே ஒரு சகோதரி, மிக அழகா இருந்த ஒரு சகோதரி, கம்பெனில வந்து பிச்சை கட்டுது. என் காதுல வேலை கேட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அது தோற்றத்தை பார்த்தா பிச்சை கட்ட மாதிரி தெரியல. என் காதுல வேலை கட்டுது நினைச்சுன்னு ஏழுமலன்னு முருகேசன் அவங்க மச்சான் கிண்டல் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு. நான் குனிஞ்சு பார்த்தா சேர்ந்து நிமிழ்ந்து, ஏமா இந்த இப்ப டேப் கம்பெனி பாரு, அதுக்கு முன்னாடி ஒரு காப்பர் கம்பெனி வந்து உள்ள 4-5 லேடிஸ் வேலை செஞ்சாங்க. அதனால நிமிர்ந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ண, அம்மா இப்படியே ஏரியா உள்ள போனீங்கன்னா பாஸ்கர் கம்பெனின்னு ஒண்ணு இருக்குது, அங்க போனா லேடிஸுக்கு எல்லாம் வேலை செய்யறாங்க, வேலைக்கு போவானா? வேலைக்கு போவாங்க, மூஞ்சி அவனையும் பாரு. அவங்க 2 பேரும் கலாச்சி நின்றவங்க நல்லவங்க. நிமிர்ந்து நல்லத சொன்னதுக்கு வேலைக்கு அது வேலைக்கு போகணுமா? ஏண்டா காசு இருந்தா கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றேன், பாடா போடான்னு சொல்லிட்டு போகுது. எது இருந்தா கொடு, இல்லைன்னா வீடு, அது இப்ப வேலைக்கு போக சொல்றேன். இவங்க 2 பேரும் போன பாரு கேக்குறாங்க, ஏண்டா தம்பி உனக்கு தேவையாது? நாங்கெல்லாம் கலாச்சாரம் என்ன பண்ணி போறேன், கலாச்சாரம் கம்மன் இருந்திருக்கோமே அப்படின்னு. இந்த மாதிரி சோம்பேறிங்களை பார்த்தா தேவனுக்கு என்ன பண்ணாதான். இப்ப அதுல சொல்ற அந்த வார்த்தை குளிர்தென்று போத்தி கொண்டு இந்த மனுஷனை அந்த ஊர்ல அறுவடை செய்யறோ தோட்டக்காரனோ இல்ல வேலைக்கு போறனோ வந்து வாடா வேலைக்கு போலான்னு கூப்பிடும் போது இவன் சொன்ன அந்த வார்த்தை உங்க மனசுல அப்படியே இருக்கும். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ண முடியுது, இவர் போய் பிச்சையா கொஞ்சம் கொடுன்னு கேட்டா கூட யாரு கொண்டாலும் கொடுப்பேன், உன்ன மாதிரி சோம்பேறிக்கு என்ன பண்ண மாட்டேன். நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கட்டாயம் சொல்றோம்ல. நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம ஒரு வேலை இட்டு அந்த பிள்ளை வேலை செய்யல என்ன பண்ணுவோம்? உனக்கு மட்டும் என்னால என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே. சோம்பேறிக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்போம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அதே போலதான் ஆண்டவர் ஆவிக்குரிய வழியில பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு. உனக்கு வரக்கூடிய உபத்திரத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும்னா ஜெபம் பண்ணு. உனக்கு வரக்கூடிய பிரச்சனைல இருந்து நீ விடுதலை அடைய வேண்டுமா? ஜெபம் பண்ணு. சாத்தான் உன்னை மேற்கொள்ளாம இருக்க வேண்டுமா? ஜெபம் பண்ணு. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? காலையில எழுந்து என்கிட்ட கேளு. 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லும் போது நாம எல்லாம் சொல்றோம், என்ன சொல்றோம்? தூக்கம் வருது. என்ன வருது? தூக்கம். எல்லாருக்கும் தான் தூக்கம் வரும். ஆனா எந்த நேரத்துல தேவனுக்கு இடம் கொடுக்கணுமோ அந்த நேரத்துல நம்ம தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது தேவன் நம் தேவையை சந்திக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம வீட்டுல நல்லது கெட்டது இல்ல மத்தபடி வீடு கட்டுறது மத்த வாகனம் வாங்குறது ஏதோ ஒரு தேவைக்காக நாம் தொடக்கம் முதல் கொண்டு எந்த மனுஷன் கேட்டுக்கொண்டே வராங்களோ அந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் கத்த செய்யாம மாத்தி தருவார். நம்ம எண்ணி முடியாத காரியங்களை செய்வார், ஆச்சரியமா செய்வார். ஆனா அந்த ஜெபம் இல்லாம கடைசி நேரத்துல நம்ம எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டு கடைசியில வந்து ஆண்டவர் கூப்பிடு, ஊழியக்கார கூப்பிடு, வீட்டுக்கு அறிவுகால் வைக்கிறோம், ஜெபிக்க சொல்லு, தேவெல்லாம் சந்திக்க சொல்லுனா என்ன ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சாலும் என்ன கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா? உங்க திருப்திக்கு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேருக்கு இது புரியுது? உங்க திருப்திக்கு ஊழியக்காரர் வந்து என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆனா உன் திருப்திக்கு ஏத்த தேவை எதுவுமே என்ன பண்ணாத, சந்திக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, நீ சொல்லும் காலத்தெல்லாம் விட்டுட்டு அறுவடை காலத்துல போயிட்டு எனக்கு பிச்சையாவது கூட ஆண்டவர்னா எப்படி கொடுப்பாரு? இது வீடு கட்டுறதுக்கு மட்டுமில்ல, இது திருமணத்துக்கு மட்டுமல்ல, இது வாகனம் வாங்குவதற்கு மட்டுமல்ல, நீ பரலோக ராஜ்யத்துக்குள் போவதற்கு. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நினைக்கிறேன், ஒரு நாடகம் போட்டாங்க சிந்துமா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து. அந்த நாடகத்தின்படி கடைசி நேரத்துல போய் நாம அங்க போய் பிச்சை கட்ட கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, கூடவே. அப்ப எந்த தீர்மானமா இருந்தாலும் எங்க தீர்மானிச்சுக்கணும்? இங்க இருக்கிற காலம் நான் இயேசுவை ஏத்துக்கின சபைக்கு போறேன், நானும் சண்டை எடுத்து நானும் ஜெபம் பண்ண மாட்டேன், சோம்பேறியா இருப்பேன். எப்படி ஆசீர்வாதம் வரும்? செவி ஒரு சமூகத்துல காத்திருக்கணும். எந்த மனுஷன் காத்திருக்காரோ அந்த மனுஷனுடைய தேவைகளை என் தேவன் சந்திக்க வல்லவர். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வாழ்க்கை. அவன் ஜெபிக்க முடியாத மனுஷன் யாரு கேட்டா சோம்பேறி. என்னப்பா மத்த வேலை எல்லாம் செய்யறமே, என்ன பார்த்து சோம்பேறின்னு சொல்றிய? நீ எத்தனை வேலை செய்தாலும் உன் கையும் பிரயாசம் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்தது ஒரு வசனம். இந்த சோம்பேறிக்கு என்ன நடக்குதுன்னு நாம பார்ப்போமே. நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூக்கத்தை விரும்பாதே. அல்லேலூயா. நான் சொல்லங்க, யார் தான் சொன்னது? சத்தமிட்டு வனிதா சொல்லுச்சு. வனிதாவுக்கு பைபிள் சொல்லுச்சு. யார் சொன்னதுங்க? என்ன சொல்லுது வசனம்? திரும்ப படிமா, கொஞ்சம் ஜோரா படி. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினா எல்லாம் சொல்லுவாங்க தூங்குவது. என்ன பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க தூங்குவது. வேதத்துக்கு மாறான போதகம் நிறைய உண்டு. ஆனா எவ்வளவு நேரம் தூங்கணுமோ அவ்வளவு நேரம் தான் தூங்கணும். சராசரி மனுஷனுக்கு 8 அவர் தூக்கம், ஒரு கிறிஸ்தவனுக்கு 6 அவர் தான் தூக்கம். வெஞ்சு போனா ஒரு அவர் எக்ஸ்ட்ரா தூங்கலாம். அதுக்கு மேற்கொண்டு நீ தூங்கின நீ சோம்பேறி. நான் சொல்றது புரியுதுங்களா? சராசரி மனுஷனுக்கு 8 அவர் தூக்கம், ஒரு கிறிஸ்தவனுக்கு 6 அவர் தூக்கம். ஒருவேளை அந்த 6 அவருக்கு மேல 1 அவர் நீ எக்ஸ்ட்ரா தூங்கினா பரவாயில்ல, நீ 8 அவரும் தூங்கணும்னு நினைச்சு நீ சோம்பேறி. அப்ப அந்த மனுஷனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அந்நியனுக்கும் கிறிஸ்துவனுக்கு என்ன வித்தியாசம்? அந்நியனுக்கும் கிறிஸ்துவனுக்கு வித்தியாச பலன் வேணும். எப்படி கிடைக்கும்? அவரு 8 அவர் தூங்குவார், நான் 8 அவர் தூங்குவேன். அவரு 8 அவர் வேலை செய்வேன், நான் 8 அவர் வேலை செய்வேன். அவரு 3 வேலை சாப்பிடுவார், நானும் 3 வேலை சாப்பிடுவேன். அவரு என்ன பண்றாரோ அதே தான் நானும் பண்ணுவேன். எப்படி ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இது எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி ஆசீர்வாதம் வரும்? அது நடுவுல எனக்கு 8 அவர் அவரு வேலை செய்தாரு, நானும் 8 அவர் வேலை செய்தேன். ஆனா என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுதுன்னா, உன் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட முன்ன நீ 1 மணி நேரமாவது உன் கர்த்தர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்துட்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நிஜமா சொல்றேன், அப்பதான் பலன் கிடைக்கும். நான் நிறைய விஷயத்த பார்த்திருக்கிறேன்.
ஒரு வெயிட் தூக்குற விஷயம் கூட சரி, என் ஆண்டவர் நாமத்துல நான் தூக்குவேன்னா தூக்குவேன். வேலை செய்யற விஷயம் சரி, வாகனம் ஓட்டுற விஷயம் சரி. ஒரு வாட்டி ஊழியக்காரர் வின்சென்ட் செல்வகுமார் ஐயா, எங்க தமிழ்நாட்டுல மூத்த ஊழியக்காரர், வருங்கால வருகை குறித்து பிரசங்கிக்கு எடுக்க ஒரு தீர்க்கதரிசி. அவர் தாம்பரத்துல ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுல அந்த மீட்டிங்ல ஊழியக்காரர்களுக்கு ஒரு நன்மை செய்யும்படி ஒரு மூட்டை அரிசி கொடுத்தாரு, ஒரு பேண்ட் ஷர்ட் கொடுத்தாரு ஊழியக்காருக்கு. அதனால ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாரு, சரியா 5 மணிக்கெல்லாம் அங்க வர சொல்லிட்டாரு. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கெல்லாம் அங்க வர சொல்லிட்டாரு. அன்னைக்கு பார்த்து மணில ஒரு சாவு, மணில ஒரு சாவு. அன்னைக்கு பார்த்து எங்க அக்கா கிறிஸ்துமஸ் டைம் புடவை எடுக்கணும்னு கூட்டு போயிட்டாங்க. புடவை எல்லாம் எடுத்துக்கின்னு வந்துட்டோம். வந்து அவங்க என்ன பண்ண, எதிர்க்க எங்க மாமா என்ன பண்ண, நான் பைக்ல வந்து நிற்கிறேன், நீ எங்க இருக்கிறன்னு ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல ஒரு டீ கல்ல இறக்கி விட்டேன். அவங்க அங்கே நிக்கணும்ல, அவங்க அங்க நிக்காம தள்ளி போயிட்டாங்க. நாங்க பத்ராபா வரைக்கும் வந்துட்டா எங்க மாமா அங்கிருந்து போன் பண்றாரு, எங்க காணுமே. எங்க மோகன வண்டியில உட்காந்து பணத்துது, இந்த லூஸ் எங்க போச்சு, லூஸ் எங்க போச்சு. அவர் அங்கிருந்து கத்துறாரு, இது இங்க இருந்து கத்துது. திரும்ப வண்டி எடுத்து எங்க போ, திரும்ப நிறுத்த நேரத்துல போயிட்டு திரும்ப தேடி கேட்டுட்டு இங்க வரும்போதே மணி 5:30 ஆயிடுச்சு. இங்க வரும்போதே மணி 5:30 மணி. 5:30 மணி மவுண்ட் ரோடு எப்படி இருக்கும்? உண்மையிலுமே ஆண்டு கிட்ட ஒரு ஜெபம் செய்துட்டு ஆண்டவர் மூத்த ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவருடைய, அதாவது இங்க நிறைய பேர் ஊழியர் இருக்காங்க, அவங்க நினைவுல கூட நிறைய பேர் போல, என்னை நீ நினைவுபடுத்தி என்ன அவங்க கூப்பிட்டு இருக்கும் போது நான் போகணும் ஆண்டவரே, நான் போகும் வரைக்கும் எனக்கு டிராபிக் என்ன பண்ணக்கூடாது. உண்மையிலுமே சரியா 6:10 6:15 அங்க போயிட்டேன். தாம்பரம் ரோட்ல ஒரு சிக்னல் கூட எனக்கு என்ன பண்ணல, தடையே இல்ல. சிக்னல் போடுவாங்க, ஒரு சிக்னல் விழுந்தா லைனா சிக்னல் விழும் தெரியுமா? அதுல மாட்டிட்டோம்னா, நம்ம தேவிட்டேட்ட ஒரு சிக்னல் விழுந்தா சைட்டா ஜெமினி பிரிட்ஜ் தாண்ட வரைக்கும் சிக்னல் விழுந்துக்கிட்டே இருக்கும், கரெக்டா போய்க்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்னலும் ஓப்பன் ஆச்சு. நாங்க போய் நின்று கத்தருக்கு நன்றி சொன்னேன். ஏன் கட்டினா நம் செபிக்கிற செபத்துக்கு கத்தர் பதில் தர வேண்டும். நம்மளுடைய இக்கட்ட சூழ்நிலையை கத்தர் கேட்கவும் வல்லவர். அதுதான் செபம். இப்ப இங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? தூக்கத்தை விரும்பாத, விரும்பினா என்ன வரும்? உன் வாழ்க்கை எப்படி போயிடும்? தரித்திரமா போயிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னும் சில தரித்திரங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்குது, சில கடன் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இன்னும் சூழ்ந்து கொண்டே இருக்குதுன்னா, நாம் எப்ப தூக்கத்தை விட்டு கர்த்தருக்காக எழுந்திருக்க விரும்புறோமோ, எப்ப தூக்கத்தை விட்டு நமக்காக எழுந்திருக்க விரும்புறோமோ, அப்ப நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அப்ப தூக்கம் எப்படி வரும்? குளிருதுன்ற பேர்ல தூக்கம் தானே என்ன பண்ணும், வரும். இந்த தூக்கத்தை சில நேரம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், வெறுத்தே ஆக வேண்டும். இதனாலதான் வேதம் சொல்லுது, அதிகாலையில் என்ன தேடுகிறவன் எப்ப தேடினாலும் இயேசுவை கண்டறியலாம். என்ன பாருங்க, எப்ப தேடினாலும் இயேசுவை என்ன பண்ணலாம், கண்டடையலாம். 4 மணிக்கு தேடினாலும் இயேசுவை பார்க்கலாம், 10 மணிக்கு தேடினாலும் இயேசுவை பார்க்கலாம், 1 மணிக்கு தேடினாலும் இயேசுவை பார்க்கலாம், எத்தனை மணிக்கு தேடினாலும் இயேசுவை பார்க்கலாம், இயேசுவின் நன்மையை கண்டடையலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதிகாலையில் தேடுகிறவன். ஏன்னா எந்த மனுஷன் தன் தூக்கத்தை விட்டு எழுந்து தன் தேவைக்காக தன்னை தேடுகிறானோ அந்த மனுஷன் தரித்திரத்தை ஜெயிப்பான்னு அர்த்தம். விளங்குதா? எந்த மனுஷன் தூக்கத்தை விட்டு, ஏன்னா தூக்கமானது அவ்வளவு மோசமானது. உங்களை தூங்க வேணான்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்குன்னு ஒதுக்கி அந்த நேரத்துல எழுந்து நீ செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் தரித்திரத்தின் ஆவி உங்கள்கிட்ட விட்டு விலகும். சென்னையில இருக்கிற சகோதரிமாரெல்லாம் எப்படின்னு தெரியல, இந்த கிராமப்புறத்துல இருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, 5 மணிக்கு மேல எழுந்தினா உண்டு,
6 மணிக்கு மேல எழுந்திருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி எழுந்து என்ன பண்ணிடணும்? வாசலை பெருக்கி, தண்ணியை தெளிச்சு இல்ல சாணி போட்டு, வீட்டை பெருக்கி என்ன பண்ணிடணும்? அடுப்பை கொளுத்தி பால் என்ன பண்ணிடணும்? காசணும். நமக்கு ரமேஷ் டீ கடை இருக்கு, நாம என்ன பண்ண மாட்டோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லா வசதியும் கர்த்தர் பக்கத்துல கொடுத்ததுனால நமக்கு எப்படி ஆகி போச்சு? இதனாலதான் நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு கிராமப்புறம் எல்லாம் போய் பாரு, சிட்டி தான் ஆசீர்வாதம் இருந்தது. இன்னைக்கு சிட்டியை காட்டில கிராமப்புற வீடெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் பெரிய பெரிய வீடு. நாம ஒன்னே ஒண்ணு ஆறுதல் கேட்டுப்போம், இங்கெல்லாம் கம்மி ரேட்டு, அதனால மடிக்கு வலி சின்ன பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன எண்ணம்? சொல்லுங்க, என்ன எண்ணம்? இங்கெல்லாம் கம்மி ரேட்டு. என்னது? இடம்லாம் கம்மி ரேட்டு. நீ போய் கேட்டு பாரு, நம்ம உப்பாந்த ரேட்டை காட்டிலும் ஊரெல்லாம் ரேட்ல இருக்குது. அல்லேலூயா. நம்ம உப்பாளத்துல எல்லாம் விக்கிற கம்பி என்னவோ 1 கிலோ 65 ரூபாய், கிராமத்துல 35 ரூபாய் தராங்க. இங்க இருந்து அங்க லோடு போட்டு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஆனா அது மத்தியில அவங்க என்ன பண்றாங்க? வீட்டை மிக சிறப்பா பெருசா கட்டுறாங்க. காரணம் கேட்டா சொல்லுவோம், அவங்க காலையில எழுந்துக்கிறாங்க. தேவனை தேடுறாங்களோ இல்லையோ, தரித்திரத்தை துரத்தும்படிக்கு என்ன பண்றாங்க? தூக்கத்தை வெறுக்கிறாங்க. தன் வீட்டில் உள்ள ஆசீர்வாதத்துக்கு, ஆதாயத்தின் காரியத்துக்காக எழுந்து பணிவிடை செய்யறாங்க. அததான் வேதம் சொல்லுது, தூக்கத்தை விரும்புறவனுக்கு தரித்திரம். வடிமா என்ன வேணும்னு? கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினாலே. நாம ஈஸியா ஒரே ஒரு வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, சிங்க குட்டி காய்ச்சல் பட்டினியா கிடந்தாலும் கர்த்தரை தேடு பிள்ளைக்கு ஒரு நன்மையும் குறைவு இல்ல. அதே மாதிரி நமக்கு மாசத்துக்கு 20 நாளாவது பங்கன் வந்து, அதனால இன்னத்தை வெறுத்து போயிட்டு நம்ம என்ன வெறுத்து போயிட்டோம்? பிரியாணி வாக்கு தத்துவமும் பங்கன் நம்மள என்ன பண்ணிடுது? அல்லேலூயா. பெரிதான கஷ்டத்துக்கு எதுவா தெரியல. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, கண் விழித்து இருக்கக்கூடிய எந்த மனிதனும் திருப்தி அடைவான். திருப்தினா சாப்பாடு மட்டும் இல்லைங்க. நான் சொல்றது புரியுதா? திருப்தினா என்ன? பாருங்கம்மா, என்ன கவனி. திருப்தினா சாப்பாடு மட்டும் இல்ல, எல்லா வகையிலும் திருப்தி. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் எடுத்துன்ற திருப்தி, வேலைக்கு போகிற மனுஷனுக்கு நல்ல சுகம் பலம் கிடைச்சதுன்னு திருப்தி, சம்பாதிக்கிறவங்க நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு திருப்தி, சாப்பிட்றவருக்கு நல்ல ஆதாரம் கிடைச்சதுன்னு திருப்தி, நகை எடுக்க விரும்புகிற நகை எடுத்தன்ற திருப்தி. அப்ப எல்லாவற்றுக்கும் திருப்தினா எல்லா வகையிலும் அடங்கும். அப்ப சோம்பேறிய தூங்குங்கிறவங்களால ஒண்ணு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கண் விழித்திருக்கிறவங்களால என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் ஆதாயமாக்கி கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போமே. நீதிமொழிகள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். வசனம் சொல்லுது, சோம்பேறின் கைகள் வேலை செய்ய என்ன பண்ணாதான்? வேலை செய்யறதுக்கு என்ன பாருங்க, சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால, ஒத்துக்காத்தனால என்ன செய்யுமா? எம்மா, கர்த்தரெல்லாம் கொல்லணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுல இருக்கிற புருஷமார் மனைவிமார் கொல்லணும் அவசியம் கிடையாது. என்ன பாருங்க, கர்த்தர் கொல்லணும் அவசியம் கிடையாது. வீட்டுல உள்ள கணவன்மார் மனைவிமார் கொல்லணும் அவசியம் கிடையாது. பெத்த பிள்ளைங்க கொல்லணும் அவசியம் கிடையாது. பெத்தவங்க கொல்லணும் அவசியம் கிடையாது. நண்பர் கொல்லணும் அவசியம் கிடையாது. அவனுடைய ஆசை அவனை கொல்லும். யாருங்க? சோம்பேறியுடைய ஆசை அவனை கொல்லும். ஏன் அப்படின்னா, நம்ம உலக ரீதியா ஆராய்ஞ்சு பார்ப்போம்னா,
என்னன்னா ஒரு சோம்பேறிக்கு பெரிதா வாழணும்னு ஆசை வரும். ஆனா என்ன பண்ணாது வாழ்க்கை வராது. வரத்துக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவான், விட்டுடுவான். ஏன்னா அவன் கை என்ன பண்ணல, சம்பாதிக்கணும்னு விரும்பவே, வேலைக்கு போகணும்னே விரும்பல. கடவுளே பார்த்து இவன் ஒரு வாட்டி பொழைச்சுக்கிட்டவன்னு சொல்லி ஆண்டவரே கொண்டாந்து ஒரு வேலையை கொடுத்தாலும் இவன் என்ன பண்ண போறது கிடையாது, வேலைக்கு போக போறது கிடையாது. சரி, மாமியார் வீட்டு சீர்வரிசையாவது வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு வசதியான வீட்டு பொண்ணை கொண்டாந்து கட்டிக்கிட்டானாலும் அதுக்கு எழுந்து போயிட்டு எதனா செய்யறதுக்கு கூட இவனுக்கு தான் கிடையாது. ஆசை மட்டும் இருக்கும், ஆசை மட்டும். உனக்கு ஆறு வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கின்னு செட்டில் ஆயின்னு ஆசை இருக்கும். ஆனா அது சொன்ன டைமுக்கு உன்னால போக முடியாது. இவன் தான் யாரு, சோம்பேறி. எப்படி போவான், சுறுசுறுப்புள்ளவன் தான் போவான். அது பார்க்கும். இப்படிப்பட்ட சோம்பேறியை கல்யாணம் பண்ணி இருக்கிறதெல்லாம் அழிச்சுக்கிறத காட்டிலையும் இப்பயே வேணும்னு சொல்றது நல்லது. பொருள் வாங்க ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காது. இப்ப இவனுடைய ஆசை எதுவுமே நிறைவேறாததுனால இவனோடு யார் பேசுவான் தெரியுமா, யார் பேசுவான் சொல்லுங்க, யார் பேசுவான், சாத்தான் பேசுவான். பத்தியா, அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட, அந்த பையன் மேல ஆசைப்பட்ட, பார் உன்னை காட்டில நல்லாவே இல்லை, அவங்களுக்கு கிடைச்சது, உனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. பாரு உங்க அப்பா வசதி தான், ஆனா பாரு பிச்சைக்காரனா இருந்து பிறந்தவன் கூட பாரு நல்ல பைக் வச்சுங்கிற, நீ அது கூட இல்ல. உன் துணிய பாரு, உன் ஆகாரத்தை பாரு, உன் ஸ்டைல பாரு, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். ஆனா ஒண்ணுக்கு பிரயோஜனப்படுவேன், ஆனா ஒண்ணுக்கு மட்டும் பிரயோஜனப்படுவேன். இது கூட நீ கஷ்டப்பட்டு தூக்க மாட்டீன்னு தொங்கன்னா என்ன பண்ண மாட்ட, நீ சோம்பேறி. கிருஷ்ணாலயத்தை ஊத்தீங்கன்னா கூட நீ சோம்பேறி. நானே உன்னை கொண்டு அல்லேலூயா. ஏன்னா அவன் ஆசை அவனுக்குள் பேதையா மாறி, அவன் ஆசை அவனுடைய வியாதியா மாறி அவனை கொள்ளும். அதான் வசனம் சொல்லுது, சோம்பேறியின் கை சம்பாதிக்கிறதுக்கு கை நீட்ட மனதில்லாதபடினாலே மனதிலே ஆசை என இருதயத்துக்குள்ள பல ஆசை வரும். இந்த ஆசை யாரும் ட்ரைனிங் எடுத்தோமா, இருதயத்துல படுற ஆசைக்கான ட்ரைனிங் எடுத்தோமா, யாராவது அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, இப்படி எல்லாம் ஆசைப்படு, இப்படி எல்லாம் விரும்பி யாரும் சொல்லி கொடுக்குறோமா, யாரும் சொல்லி தரத்தவல. இருதயம்னு ஒண்ணு இருந்தா ஆசைன்னு ஒண்ணு தானாவே என்ன பண்ணும், தானாவே எல்லா காரியத்துக்கும் வரும் அந்த ஆசை. பைத்தியக்காரன கூட ஆசைகள் வரும். அப்ப இருதயத்துல இருந்து வர ஆசை வந்து தானாவே வரக்கூடியது. இந்த தானா வர ஆசை என்ன பண்ணிடும், சோம்பேறிய கொன்னுடும். அல்லேலூயா. உண்மைதானே, நான் சொல்வது புரியுதுங்களா இல்லையா? எனக்கு சுறுசுறுப்பா இருக்கிறேன், எனக்கு பிரியாணி சாப்பிடணும் ஆசை, நான் என்ன பண்றேன், உள்ளத்துல ஆசை வருது பிரியாணி சாப்பிடணும்னு, என் கையில வண்டி இருக்கு, காசு இருக்கு, நான் சோம்பேறி கிடையாது, போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடறதோ இல்லை வாங்கி செய்ய சொல்றதுக்கும் எனக்கு என்ன உண்டு, சுறுசுறுப்பு இருக்குது. நான் சோம்பேறியா என்ன பண்ணுவேன், படுத்த இடத்துல படுத்துன்னு நிதிஷ கொஞ்சம் தண்ணி முல்லப்பா, நிதிஷ் கொஞ்சம் பிரியாணி வாங்குப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நிதிஷ் கை கழுவுறது கொஞ்சம் எதனா செய்ப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க, எதையுமே செய்யலன்னா மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வரும், பெத்த புள்ளையே செய்யல, கட்டின மனைவியே செய்யல, பிறந்த மகளே செய்யல, பெத்த தாயே செய்யல, தானாவே உள்ளத்துக்குள்ள ஒரு வியாதி வருமா வராதா? அததான் வசனம் சொல்லு. அப்ப நாம சோம்பேறியா இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் மட்டும் போகல, நமக்கு வியாதி தானாவே வரும், வியாதி தானாவே வரும். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போமே. சரியான டைமுக்கு நான் முடிச்சிடறேன். நீதிமொழிகள் புத்தகம், நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோம்பேறி சொல்ற சாக்கு போக்கெல்லாம் பாருங்க. சோம்பேறி என்ன சொல்லுவான், அதாவது என்ன அர்த்தம்னா அவன் அது மட்டும் இல்ல, இந்த சோம்பேறி எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவான், சாக்கு சொல்லுவான். ஒரு கதை ஒண்ணு கேட்டேன். அந்த கதையில மனைவி புருஷனை பார்த்து,
எங்க இவர் வேலைக்கு போறதானே அப்படின்னா, அப்ப அவர் சொல்லுவாரு, என்னுடைய தகுதிக்கு ஏத்த வேலை இந்த ஊர்லயே நான் எந்த வேலைக்கு போறேன்? எப்படி? என்னுடைய தகுதிக்கு ஏத்த வேலையே இந்த ஊர்ல இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வேலையும் சர்வசாதாரணமான வேலை. அதனால என் தகுதிக்கு ஏத்தபடி வேலை இருந்தா என்ன பண்ணேன்? கொடு. சரி, எதையாவது தகுதியா செய். நான் காட்டுக்கு போன சிங்கமே என்ன பண்ணுது? நான் காட்டுக்கு போன சிங்கமே பயப்படுது. அதனால சிங்கமே பயப்படும் போது நான் காட்டுக்கு போலாமா? தப்பு தானே. சமைச்சு வச்சுக்கிறியா? சாப்பிட்டு தூங்குறேன். அல்லேலூயா. சமைச்சு வச்சுக்கிறியா? சாப்பிட்டுட்டு. இது என்னன்னா, இந்த சோம்பேறிக்கு சொல்ல வேண்டிய சாக்கு போக்கு எப்படின்னா, எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க. எப்ப பாரு, எங்க பாரு, அவங்கள மாதிரி சாக்கு போக்கு யாராலும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அவன் சொல்ற சாக்கு போக்கு பாருங்களா, வெளியிலே சிங்கம் வீதியிலே கொல்லும்படி. அப்ப எல்லாரையும் கொல்லும்படி என்ன பண்ணுது? வெளியே சிங்கம் இருக்குது. இப்ப நான் வெளியே வேலைக்கு போனேன்னா ஆயிடுவேன், செத்து போயிடுவேன். அதனால பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, தரித்திரனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, கோழியா இருந்தாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீ எப்படியே இருந்தாவது உயிரோடு இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் உன் ஆசை ஒண்ணு என்ன பண்ணும்? யார்தான் கொள்ளுது? வெளியே சிங்கம் இருக்குதுப்பா, வெளியே போனா செத்துருமே, சாகாம நான் இருக்கணும். என் கூட ஒரு அண்ணன் வேலை செஞ்சிருந்தாரு. அவர் பேர் சங்கர். சூளையில அவரு சூளையில இருந்து நடந்தேதான் வருவார் வேலைக்கு. அப்ப நாங்க கேட்டோம், ஏன்னா ஒரு சைக்கிள் ஒண்ணு வாங்கிருந்தோம்னா ரோட்ல சைக்கிள் ஓட்டுனா ஆக்சிடென்ட் ஆயிடுப்பா, எவனும் இஷ்டு போயிட்டு என்ன பண்றது? நான் அதனாலதான் பிளாட்ஃபார்ம் மேலே வரணும். ஒரு நாளே வேலைக்கு வரல. சரி, நான் இந்த மேஸ்திரி பூபாலன்னு எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். போகும் பொழுது அங்க நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் மேல ஏறி ஒருத்தன் வச்சுட்டுக்கிறோம். யார் மேல ஏறி? யார் மேல ஏறி? பிளாட்ஃபார்ம் மேல ஏறியும் ஒருத்தன் என்ன பண்றான்? இடிச்சிட்டான். அப்ப சோம்பேறி எங்க இருந்தாலும் ஆபத்து வரதான் செய்யும். நான் ஆக்சிடென்டே ஆகாம பத்திரமா வரணும் வந்தாலும் ஆக்சிடென்ட் தேடி வருவதை போல சிங்கம் இருக்குது அப்படி நான் சாகவே மாட்டாத, நான் வீட்டுக்குள்ளே சேஃபா இருப்பேன்னு நீ இருக்கக்கூடிய சாக்கு போக்க சொல்ற சோம்பேறியா இருந்தாலும் உன்னை எது கொல்லுமா? எது கொல்லுதுங்க? உன் ஆசையே கொல்லும். அல்லேலூயா. அப்ப நாம் எப்படி இருக்க கூடாது? சோம்பேறிய போல இருக்கக்கூடாது. இன்னொரு வசனமே, நீதிமொழிகள் புத்தகம் 26ஆம் அதிகாரம், எதுவும் அதேதான் சொல்லப்படுகிறது. வேண்டாம், 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். சோம்பேறின் வயலையும் மதிவீதனின் திராட்சை தோட்டத்தையும். இங்க புரிஞ்சுங்க, இங்க ஆண்டவர் ஊமைகளாய் ஒரு கதை சொல்லுவதை போல சொல்றாரு. அப்ப அவர் சொல்ற அந்த அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஒருவர் கடந்து போறாரு. எங்க கடந்து போறாரு? சோம்பேறின் வயல்களை. அல்லேலூயா. சோம்பேறிகளுடைய வயல்கள், தோட்டம் இருக்குது, அதாவது நிலம் இருக்குது, விவசாயம் செய்யக்கூடிய நிலம் இருக்குது. யாருக்கு அந்த நிலம்னு கட்டினா? சோம்பேறிகள். யாருடைய நிலம்? சோம்பேறியுடைய நிலம். அடுத்ததுமா மதியினுடைய திராட்சை தோட்டம். சோம்பேறி நிலத்தை தாண்டின உடனே அந்த திராட்சை தோட்டம் இருக்குது. திராட்சை தோட்டத்தையும் கடந்து போறாரு. என்னவா இருக்குதா? என்னவா இருக்குது? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்து என்ன பாருங்க, என்ன பாருங்க, பார்த்ததான் உங்களுக்கு புரியும்.
உங்களுக்கு நல்ல விவசாயம் செய்யத்தக்கதான நிறைய நிலம் இருந்து அந்த நிலம் முழுவதும் பயிரிடக்கூடிய நிலம் முழுவதும் முள் தோட்டமா இருந்தா யார் காரணம்? சொல்லுங்க, யாருங்க காரணம்? யாருங்க? இப்ப முள்ளுக்கும் விளைச்சலுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமளே கூட ஒரு கிராம ஊழியமோ இல்ல ஊருக்கோ எங்கேயாவது போறன்னு வச்சுக்கோ, அப்படி போகும் பொழுது ஒரு பசுமையான தோட்டத்தை பார்த்த உடனே கையில இருக்கிற போனை தானாவே என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. கையில இருக்கிற போனை தானாவே எதுக்கு? அந்த தோட்டத்தை பக்கத்துல பசுமையா நின்று ஒரு போட்டா பிடிக்கணும் நமக்குள்ள தானாவே ஒரு விருப்பம் வருமா வராதா? தானா வரும். அதுவே நீ போற வழியெல்லாம் வெறும் முள் செடி முள்ளு கொட்டி கிடக்குது. இப்ப நீ தாண்டி போக பாப்பியா, முள்ளோட சேர்ந்து நின்று போட்டா பிடிக்க பாப்பியா? யாருங்க தாண்டி போகதான்? அப்ப வசனம் சொல்லுது, ஒரு சோம்பேறியோட நிலம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது பசுமையான தோட்டம் அல்ல, யாரும் விரும்பத்தக்கதான தோட்டம் அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, யாரும் விரும்பத்தக்கதான தோட்டம் அல்ல. அந்த தோட்டம் எப்படி இருக்குது? முள்வெளி தோட்டமா இருக்குது, காஞ்சி போய் கிடக்குது, வெறும் முள் செடி மட்டும் முளைச்சு இருக்குது. இந்த தோட்டத்தை யாராவது விரும்புவாங்களா? சொல்லுங்க, யாராவது விரும்புவாங்களா? இந்த அதிகாலையில எழுந்து என்ன புரிஞ்சு கொள்ளுங்க, அதிகாலையில எழுந்து எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனுடைய கோபம் மாறும், அந்த மனுஷனுடைய பெருமை மாறும், அந்த மனுஷனுடைய இருமாப்பு மாறும், அந்த மனுஷனுடைய பொல்லாத ஆசைகள் மாறும், அந்த மனுஷனுடைய பாவ சிந்தை மாறும், அந்த மனுஷனுடைய கொலைவெறி மாறும், அந்த மனுஷனுடைய உலகத்தின் ஆசை எல்லாமே மாறும். ஏன் கேட்டினா, அவன் காலையில எழுந்து செபிக்கும் பொழுது முதல் ஸ்தோத்தரித்து பின்பு அவன் தன் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் இன்றைக்கு நடக்காதபடிக்கு என்னை சுத்தம் செய்யனுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணு? சுத்தம் செய்யன்னு கேட்பான். இப்ப அந்த காலையில எழுந்த அந்த ஜெபமானது இந்த தோட்டத்தை பசுமையான தோட்டமா மாற்றும்படி உன் மீது ஜீவ தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். நீ காலையில எழுந்து ஜெபித்து விட்டு நீ சோம்பேறியை போல இல்லாம நீ கடந்து வரும் பொழுது உன்னை பார்க்கும் பொழுது நிறைய பேர் நினைப்பாங்க, உன் முகத்தின் பிரகாசத்தை இருந்த அந்த பிள்ளையை போல இருக்கணும். பாரு, காலையில எழுந்தது, தண்ணி பிடிச்சது, சமைச்சது, வேலைக்கு போகுது, இல்ல ஸ்கூல் போகுது, பாருன்னு சொல்லி நம்மளை உதாரணப்படுத்தி அவங்களோடு சேர்த்து நிறுத்தும் அளவுக்கு அவங்கள நம்ம இடத்துல சேர்க்க முடியும். எத்தனை பேருக்கு இது புரியுது? நான் சொல்றது புரியுதா? இந்த நிலத்தின் பக்கத்துல போட்டா பிடிக்கும் நினைப்போம் பாரு, அதே போல உன் பக்கத்துல யார கொண்டாந்து மென்ஷன் பண்றாங்க? சொல்லுங்க, யார மென்ஷன் பண்றாங்க? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ உன் வாழ்க்கை பசுமையா மாறணும், ஆசீர்வாதமா மாறணும். முன்னண்ட நிறைய பேரு உன்கிட்ட வந்து நிக்கணும்னா நீ காலையில தூக்கத்தை வெறுத்து தேவனை துதிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த சோம்பேறி சாக்கு போக்க சொல்லிக்கொண்டு, குளிருது என்று சொல்லிக்கொண்டு, தூக்கம் வருது என்று சொல்லிக்கொண்டு படுத்து கொண்டே தினம் தினம் இருக்கிறதுனால இந்த தோட்டத்தை போனால என்ன பண்ண முடியல? பராமரிக்க முடியல. இவன் எழுந்து வேலை செய்யணும்னு போனாதான் இவன் 2 பேரும் வேலைக்கு கூட்டமா முடியும். கூட இவனாலே போக முடியலன்னா இவன் கூட யாரு வேலைக்கு வருவாங்க? ஒருத்தவங்களும். அப்படி கெட்டு போன நிலம்தான் இந்த நிலம். நாமளும் ஜெபம் இல்லாதபடி, காலையில சுறுசுறுப்பா இல்லாதபடினாலதான் நம்ம வாழ்க்கையில சாத்தான் தேவையில்லாத முள்செடிகளை விதைச்சு வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? தரித்திரம் என்னும் முள்ளு, பலவீனம் என்னும் முள்ளு, ஆசை என்னும் முள்ளு, தாழ்மை என்னும் முள்ளு, போராமை என்னும் முள்ளு, பெருமை என்னும் முள்ளு, கசப்பு என்னும் முள்ளு, இது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமானது.
அப்ப காலையில எழுந்து எந்த மனுஷன் செபிக்க விரும்புறானோ அந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் பசுமையான தோட்டமா, வாசனை வீசும் தோட்டமா, அழகு நிறைந்த தோட்டமா, நம் பக்கத்துல அநேகர் வரத்தக்க உன்னை மேன்மையா மாத்துற தோட்டமா மாத்துவார். அப்ப நாம் எப்படி இருக்கு இனிமேல? தினமும் காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? சரியா 8:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடணும்? சோம்பேறி போத்தி தூங்கிட்டு ஏதோ போலாம் என்று 8:30 மணிக்கு இல்லங்க, காலையில 7 மணிக்கு ஜெபனா, 7 மணிக்கு இயேசு வந்துருவாரு, நான் அவரை பார்க்கணும். நான் முன்ன தனியா தெரியணும். அல்லேலூயா. நான் முன்ன என்ன பண்ணணும்? தனியா தெரியணும். நான் முன்ன போய் இடம் பிடிக்கணும். என் இயேசுக்கு முன்னாடி நான் வந்ததை தெரியணும்னு சோம்பேறியா இருக்கிறவங்க அப்படி வர முடியாது. சோம்பேறி இல்லாதவங்க எழுந்து வந்து கர்த்தருக்கு முன்பு ஓடி வருவார். அல்லேலூயா. இந்த சோம்பேறி சபைக்கு வரது சாக்கு போக்க சொல்லும். மணினாவது 7 மணி, இப்பதான் சோத்திர மணி நிற்பாங்க. மணினாவது 7:10 ஃபர்ஸ்ட் பாட்டு பாடிப்பாங்க. மணினாவது 7:30 மணி, எழுந்து நிக்க சொல்றது இன்னும் 10 நிமிஷங்குது, போயிடலாம். அல்லேலூயா. இப்ப மணின்னா 7:40 எல்லாம் எழுந்து நின்னுட்டாங்க. பாஸ்டருக்கு தெரியாது. கும்பலோட கும்பலா எத்தனை மணிக்கு போயிடலாம் உள்ள? 7:45, 7:50. இது சோம்பேறிதான். கர்த்தரை தேடுவதற்கு வாஞ்சியம் உள்ளவர்களா இருப்போம். படிங்க, அடுத்தது முடிச்சிடறேன். அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. என்ன முடிச்சு? காஞ்சோரி முடிச்சு. படிங்க. கற்சுவை, சுவர், சுவர். அதாவது திராட்சை தோட்டத்துக்கு போட்ட வேலிகள் எல்லாம் ஆயிடுச்சு, இடிஞ்சு கடந்தது. படிங்க. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி. இப்ப நாம எங்க போகணுமா? நாம எங்க போய் கத்துக்கலாம்? சொல்லுங்க, எங்க போய் கத்துக்கலாம்? நம்ம எப்பயாவது மார்க்கெட்டுகள் நடந்து போகும்போது பாருங்க, ஒரு சில வீட்டை பார்த்தீங்கன்னா இடிஞ்சு கிடக்கும். ஒரு சில வீட்டுகளை பார்க்கும்போது இடிஞ்சு கிடக்கும். அதுக்குள்ள தேவையில்லாத செடியெல்லாம் வளர்ந்துருக்கும். அங்க போகும்போது நம்ம ஒண்ணு கத்துக்கணும். இந்த வீட்டை பராமரிக்க ஒருத்தர் இல்ல, இந்த வீடு என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? ஆளி ஒரு காரியம் சொன்னோம். அவங்க ஊர்ல போயிட்டு வீட்டை கட்டி விட்டு வந்தாங்களாம். யார் அந்த வீட்டுல வீடு குடியில கட்டி விட்டுட்டு வந்தாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தா பப்பாளி மரத்துல பப்பாளி. எங்க இருக்குது பப்பாளி மரம்? நடு வீட்டுக்குள்ள. ஏன்? வீட்டை பராமரிக்க ஆட்கள் என்ன ஆயிடும்? இன்னும் 2 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா என்ன ஆகும்? சுத்தி போட்ட செவரும் மரத்துக்கு பேலன்ஸ் இல்லைன்னு கூட சேர்த்து படுத்துக்கிட்டு இருக்கும். மரம் நடுவுல இருக்கும், மரத்து பக்கத்துல என்ன இருக்கும்? ஏன்? பராமரிக்க ஆட்கள் கிடையாது. பராமரிக்க ஆள் இருந்தா கத்துனவங்க, ஒரு ஆடு மாடெல்லாம் அந்த செவுத்துல வந்து என்ன பண்ணாது? வராகி வரும்போது நம்ம திட்டுவோம், தோத்துவோம். யாரு மேல என்ன பண்ணும்? செவுத்த. எப்பெல்லாம் மாடுக்கு மேலெல்லாம் ஒரு மாதிரி நமைக்க தொடங்குதோ அப்பெல்லாம் இந்த செவரு தான் என்ன உண்டு? ஆளு செவத்துலதான் போயிட்டு என்ன பண்ணிட்டு போவோம்? கொஞ்சம் கொஞ்சமா செவத்தை தள்ளி விட்டு போவோம். அல்லேலூயா. அப்ப பராமரிக்க ஒருத்தர் இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆயிடும்? இடிஞ்சு போயிட்டோம். சோம்பேறியோட தேவன் இருக்க மாட்டார். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, சோம்பேறி கூட யாரும் இருக்க மாட்டாரு. தேவன் எந்த மனுஷன் சோம்பேறித்தனத்தை விட்டு எழுந்து செபிக்கணும்னு, எழுந்து வேலைக்கு போகணும்னு, சம்பாதிக்கணும்னு, கர்த்தரை பலப்படுத்துவார் என்று எந்த மனுஷன் நம்புகிறாங்களோ அந்த மனுஷனோட கர்த்தர் இருப்பாரு. அந்த மனுஷனுடைய வீடு பராமரிக்கப்படும், அந்த மனுஷனுடைய தோட்டம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணும். அப்போ உன் சரீரம் எப்படி இருக்கும்? பலப்படும். நீ காலையில எழுந்து சுறுசுறுப்பா என்ன பண்ணு? வேலை செஞ்சுனா. எங்க அம்மாக்கு எப்படி பார்த்தாலும் 70 வயசுக்கு மேல இருக்கும்.
டீச்சிங்னாவது காலைல 4 மணிக்கு வேலை செய்வாங்க. யார? மகளை திட்டுவாங்க, மகனை திட்டுவாங்க, மருமகளை திட்டுவாங்க, வேற பிள்ளைங்களை திட்டுவாங்க. ஆனா 4 மணி வேலையை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. யாருக்கு செய்யறேன், எதுக்கு செய்யறேன்? அதனாலதான் அந்த வண்டி ஓடுது, ஓடியாத்து. காலையில இங்கிட்டு கிளம்பி கிட்டிக்கு போயிட்டு மறுபடியும் சாயங்காலத்துக்குள்ள கிட்டிக்கு வந்துருது. நம்மள யாரும் ஒருத்தர் வேலைக்கு அனுப்பி பாறான், கிண்டிக்கு போயிட்டு வேலைக்கு வந்து சொல்லி பாரு ஒரு ஆள, நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. என்ன சொல்லுவோம்? கிண்டிக்கு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரனால கஷ்டமாகுதுன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? காரணம், அந்த காலையில எழுந்திருக்கும் பொழுது இந்த சரீரத்துக்குள் ஒரு பலன் உண்டாகும். அல்லேலூயா. இதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, பறவைகளை பாரு, காலை தோறும் என்ன பண்ணுது? அது விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் கிடையாது, களஞ்சியத்துல சேர்த்து வைப்பதும் கிடையாது. ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுது காலை தோறும். 5 மணிக்கு காக்கா சத்தம் கேட்குதுன்னா கேட்கும். ஊர்களுக்கெல்லாம் போயிட்டா பறவை சத்தம் கேட்கும். அதை யாருன்னா எழுப்பி எழுந்திரு கத்துன்னு சொல்றாங்க. ஏன் எழுந்து கத்துது? படைச்ச தேவனை மகிமைப்படுத்தும்படி கத்துது. நாமெல்லாம் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படும். இப்ப கடைசியா இதை நான் தியானிக்கலாம் விரும்பல, வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாம் கவனிங்க, படிங்க. நான் சொல்லுங்க, யாரு சொன்னது? அம்மா யார பார்த்துமா சொன்ன? முருடிகிற ரகுஜா. சரி சொல்லுங்க. சோம்பேறியே யாருகிட்ட போ? பாருங்க, ஆண்டு நம்மள எவ்வளவு மோசமான மிஸ்டேக் இல்ல. ஏ சோம்பேறியே எழுதி யானை கிட்ட போன்னு சொல்லியிருந்தா போயிருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். சோம்பேறி எழுந்து உங்க வீட்டுல இருக்கிற மாடு கிட்ட போன்னு கூட என்ன பண்ணிருக்கலாம். ஒரு ஆடு கிட்ட போன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ பிரயோஜனம். மாட்டுக்கிட்ட போனா சாணியாவது பிரயோஜனம், ஆட்டுக்கிட்ட போனா கடைசியா தோலாவது பிரயோஜனம். எங்க இந்த யானை கிட்ட போனா உண்டு, அந்த மாதிரி பிரயோஜனம். இப்ப அதெல்லாம் தாண்டி யானைக்கறி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜிம்பாபேல 50 யானை என்ன பண்றாங்க, டெய்லி ஒரு யானை அடிக்க சொல்லிக்கிறாங்க, கறி பத்தலையா. ஆனா எறும்பு அடிச்சு சாப்பிடறதுக்கு என்ன இருக்குது? எறும்பு கிட்ட போய் கத்துக்கிறதுக்கு நம்ம பார்க்கத்தக்க நமக்கு எதுவும் கிடையாது, ஆனா கத்துக்கிறது இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சோம்பேறியே எறும்பின் இடத்துல போ, அதன் வழிகளை பார்த்து. ஐயோ, நாட்டார்ல நீ நானும் எவ்வளவு பெருமை கொள்றோம்ல, ஆனா கடைசியில நம்ம ஞானத்தை கத்துக்கு யாருக்கிட்ட அனுப்புறாரு பாரு. சொல்லுங்க, யாரு கிட்டங்க? நமக்கு ஞானத்தை கத்துக் கொடுக்கும்படி இம்மா பெரிய உருவத்துக்கு தோண்டி எறும்பு என்ன பண்ணிட்டாரு? உதாரணமா பெரிய மலைய பேருந்து போவதுக்கு தவுளோண்டு கடுக வச்சார் பாரு. அதே மாதிரி இவ்வளவு பெரிய மனுஷனை தீர்த்தத்தை செய்ய தவுளோண்டு எறும்ப வச்சிருக்கிறாரு. படிங்க. யாருமே இல்லங்க, கவுன்சிலர் இல்லங்க, வட்டச்செயலாளர் இல்லங்க, எம்பி இல்லங்க, எம்எல்ஏ இல்லங்க, முதலமைச்சர் இல்லங்க, ஓனர் இல்லங்க, யாருமே இல்ல கிடையாது. இவங்க எல்லாம் இருந்தா அதை வழி நடத்தி இருப்பாங்க. தலைவர் ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? மொத்த எறும்பு அப்படியே லைனாவா ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கி கிளம்புங்க. கிடையாதுங்க. பிரபுக்கள் இருந்தா, ராஜாக்கள், அவங்க அதை என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல ஓனர் இருந்தா. இதுக்கு யாருமே கிடையாது. எறும்புக்கு யாருமே, நமக்கு மோட்டை பத்திர பார்த்தோம்னா காமிப்பாங்க. எறும்புக்கு ராணி இருந்தாங்க, ராஜா இருந்தாங்க, அவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க, ஒன்று சேர்ந்தாங்கன்னு. அதெல்லாம் பார்க்கதான். அந்த நெஜத்துல எறும்புக்கு யாருமே இல்ல. படிங்க. கோடை காலத்தில் என்ன பண்ணுதான்?
எது கோடை காலம்? ஏமா கோடை காலம்னா வெயில் காலம். மே மாசம், ஏப்ரல் மாசம், ஜூன் மாசம் எல்லாம் அது உண்டு. இந்த எறும்பு என்ன பண்ணும்? அல்லேலூயா. கோடை காலத்துல படிமா, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். நம்ம மறுபடியும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்துன்னு இருப்ப? படிமா, எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைய முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும். அல்லேலூயா. உன் தரித்திரன் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும். இத மட்டும் விளக்கணும்னா 1/2 மணி நேரம் தேவை. ஏன்னா கடைசியா படிச்ச அந்த 1000 வார்த்தைகள்ல கட்டாயம் இன்னொரு நாளுக்கு என்ன பண்ணுவோம், நீங்க வீட்டுல போயிட்டு கத்தர்கிட்ட அந்த வேத வசனத்தை படிச்சு கேளுங்க. ஒருவேளை அந்த விளக்கத்தோட அது விளங்கும்படி உங்களுக்கும் விளக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்த கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இந்த செய்தியின் தலைப்பு சோம்பேறியே எறும்பை பார்த்து கற்று. சோம்பேறியே, நீ எழுந்து எறும்பின் இடத்திலே போ. அது உனக்கு கோடை காலத்துல என்ன பண்ணுதான், தான் சம்பாதித்து அறுப்பு காலத்துல தானியத்தை சேர்த்து கொள்ளுது. மழை காலத்திலே அது புசிக்கும், மழை காலத்திலே அது புசிக்கும், மழை காலத்திலே அது புசிக்கும். அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் சம்பாதிக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, செலவழிக்க ஒரு காலம் உண்டு. நீ சம்பாதிக்கும் நேரத்துல, சேர்க்கும் நேரத்துல சோம்பேறியை போல நீ தூங்கி விடுவாயனா, நீ செலவழிக்கும் காலத்துல அந்த ஆசை உன்னை கொல்லும். நீ செலவழிக்கும் காலத்துல ஆசை உன்னை கொல்லும். சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல நீ சம்பாதிக்காம போனா நம்ம எப்படி கண்களை மூடுவோம்? சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் நீ சம்பாதிக்காம போனா, சேர்க்க வேண்டிய நேரத்துல நீ சேர்க்காமல் போனா, செலவழிக்க வேண்டிய நேரத்தில உன் ஆசை உன்னை கொல்லும், உன் ஆசை உன்னை கொல்லும். ஏன்? செலவழிக்கிற நேரத்துல எல்லாம் சேர்த்தார்கள், தன் கரத்திலிருந்து செலவழித்துக் கொண்டிருக்கார்கள். உன் கரத்திலே சேமிப்பு இல்லாததுனால நீயோ செலவழிக்க முடியவில்லை என்று ஏக்கத்தினாலும் ஆசையினாலே செத்து போவாய். ஆசையினால் செத்து போவாய். இதேதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும். செபிக்கிற காலத்துல நீ செபித்துடு, வேதம் வாசிக்கிற நேரத்துல வேதத்தை வாசித்துடு, காத்திருக்கிற நேரத்துல காத்திரு. ஊழிய காலம் வரும் பொழுது நீ செலவு காலத்தை போல உன்னால தைரியமா செலவு செய்ய முடியும், தைரியமா பிரசங்கிக்க முடியும், தைரியமா ஆராதனை நடத்த முடியும். நீ இந்த காலத்தை விட்டுட்டு உன்னை கர்த்தர் பயன்படுத்த நினைக்கும் காலத்துல உன்னால ஒன்றும் செய்ய முடியவில்லைன்னு ஏங்கி 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 முடங்கி போவதை காட்டினோம். உன் பின்னணி வந்தவர்கள் முந்தினவர்கள் பிந்தினவராம், பிந்தினவர் முந்தினவராகும்படி உன் பின்னணி வந்தவங்க உனக்கு முன்பாக காத்திருந்து சோம்பேறியா இல்லாம அவர்கள் சம்பாதித்து தேவ சமூகத்துல காத்திருந்து காத்திருந்து தேவ வல்லமையை சம்பாதித்து தேவ வரங்களை சேர்த்தெடுத்து உனக்கு முன்பு அவங்க நின்று வல்லமையா பயன்படும் பொழுது என்னால செய்ய முடியலையே என்று நீ ஆசை கொள்ளும் பொழுது ஆசை உனக்கு போராமையா மாறி போராம உனக்கு பெருமதத்தை கொண்டு வந்து நீ செத்து போவாய். ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆவிக்குரிய வாழ்க்கைய நீயே சொல்லுவ, நான் பார்த்து வழிநடத்தணுங்க, இன்னைக்கு அவங்க செய்யறாங்க, என்னால செய்ய முடியல. ஏன்? யார் ஒவ்வொருவரையும் உன் கரத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய சரீரத்தில் நல்ல சுகபலத்தை கொடுத்து காலையில் எழுந்து ஜெபிக்கிற ஜெப சந்தையை உண்டு பண்ணி
நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிற சம்பாதனத்தை உண்டாக்கி ஒரு குடும்பமும் வருமனு சொல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தின் நிறைவான ஆசீர்வாதத்திற்காக காத்துக்கொள்ளும் பெரிய காரியம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன் என் ஆத்துமாவே என் முழு உள்ளவே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல காரியம் கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நம்மளோடு உலகில் சகல கிறிஸ்து அன்பும் ஒருவருக்கொருவர் பார்த்து உற்சாக மனதோடைய முதல் ஸ்தோத்திரம் பண்ண